திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட திருமறைக்கு திரும்புவோம் என்கிற தொடரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனித்து அதில் நான் நல்ல பாடங்களை தேவனுடைய ஆலோசனையை கற்றுக்கொண்டு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தான். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை இந்த தேவனுடைய வாக்கியங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். ஐயா, நான் ரொம்ப சரியாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், பக்தியாக இருக்கணும்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் அதிகமான துன்பங்கள் வருது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லை, ஒரு பொது கேள்வியாக இதை நாம் கேட்குறதா இருந்தால், நீதிமானுக்கு ஏன் அதிகமான துன்பங்கள் வருகிறது? இது கேள்வி. இதுக்கான பதிலை இன்றைக்கு செய்தியில் நாம் கேட்க போகிறோம். அடுத்தது, ரொம்ப பொறுமையாக இருக்கணுன்றாங்களே, ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லதுன்றாங்களே, இவ்வளோ பொறுமையாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். இந்த ரெண்டு கேள்விக்கான பதில், அதுக்கான ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தை நாம் படிக்க போகிறோம். உங்களுக்கே இப்போ வந்திருக்கோம், என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. யோபினுடைய புத்தகம் தான். இந்த யோபின் புத்தகத்தில் தேவன் ஒரு பக்கம், சாத்தான் ஒரு பக்கம், நடுவில் இந்த யோபினுடைய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட மிகப்பெரிய அழிவுகள், துன்பங்கள், நாசங்கள். அடுத்தது கொஞ்ச காலம் இந்த மனிதனை, இந்த யோபை சந்தித்த நண்பர்கள். இது எல்லாத்துக்கும் நடுவில் நீதிமான் ஏன் துன்பப்படுகிறான் என்பதற்கான கேள்வியின் பதிலையும், பொறுமையாயிருப்பது என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்கிற ஒரு நல்ல செய்தியையும் நாம கேட்க போறோம். கிறிஸ்தவர்களுக்கு ஆவியானவர் இந்த வரலாற்றை ஒரே ஒரு வசனத்துல கொண்டு வந்து காமிக்கிறார். பாருங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். என்ன அந்த செயலின் முடிவில் எதை நாம் அறிந்து கொள்ளலாமா? என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள், நான் நீதிமானாக நடக்கிறேன் ஆனால் ரொம்ப துன்பமா இருக்கிறது, வேதனையா இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? நான் எவ்வளவோ பொறுமையா இருக்கிறேன் ஆனாலும் என்னைக்கு இந்த பொறுமைக்கான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வரலாறு, இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை, ஒரு எழுப்புதலை இன்றைக்கு உண்டாக்கும். சரி, போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் பார்ட் 4. அந்த வகையில் இன்றைக்கு 32வது செய்தி. இன்றைக்கு யோபனுடைய சரித்திரத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். இந்த புத்தகம் சங்கீதத்துக்கு முன்னால் இருக்கிறதுனால இது அந்த காலத்து புத்தகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இந்த புத்தகம் ஆதியாகம காலத்தில் 50 அதிகாரங்கள். அந்த 50 அதிகாரத்தில் 10வது அதிகாரத்துக்கும் 11வது அதிகாரத்துக்கும் இடையில், அதாவது ஆபிரகாமினுடைய காலத்தில் என்று கூட சொல்லலாம், அல்லது அதற்கு கொஞ்சம் முன்னால் இருந்த ஒரு காலத்தில் இந்த யோபு வாழ்ந்திருக்க வேண்டும். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காரணம் என்னன்னா, இந்த யோபு புஸ்தகத்தில் யெகோவா என்ற அந்த வார்த்தை, அதாவது யாத்ரியாமத்தில் தொடங்குகிற கடவுளுடைய நாமமாகிய பெயராகிய யெகோவா என்ற சொல் இல்லை. மாறாக காட் ஆல்மைட்டி, சர்வ வல்லவர் என்ற வார்த்தை தான் இருக்கிறது. 42 அதிகாரங்கள் உள்ள இந்த புத்தகத்தில் 31 முறை சர்வ வல்லவர், காட் ஆல்மைட்டி என்ற வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருகிறது. அதனால் மோசேயினுடைய நியாயப்பிரமாண காலத்துக்கு முந்தி யோபு வாழ்ந்தார் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. இரண்டாவதாக, யோபுனுடைய நாட்களில் அதிகமாக பணத்தை குறித்த பேச்சு இல்லை. மாறாக தங்கம், வெள்ளி, இரும்பு முதலானவைகளை குறித்தும், ஒரு மனிதனுக்கு கால்நடைகள், அதாவது ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதைகள், இதுதான் அந்த காலத்திலெல்லாம் ஒரு மனிதனுடைய அதிக செல்வத்தை காட்டக்கூடியதாக இருந்தது. ஆபிரகாமுக்கு இவ்வளோ ஆடு மாடுகள் இருந்தது,
யாக்கோபுக்கு இவ்வளோ ஆடு மாடுகள் இருந்தது. அதே மாதிரி யோபுக்கு எவ்வளோ ஆடு மாடுகள் இருந்தது என்பதனால இவனுடைய ஐஸ்வர்யம், அந்த ரிச்சஸ் பேசப்படுகிறதுனால இவன் மோசேயினுடைய காலத்துக்கு முந்தைய காலம், ஆதியாம காலத்தில் வாழ்ந்தவன் என்று நமக்கு தெரிகிறது. இந்த புத்தகத்தில் சில தகவல்கள் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னைக்கும் நம்ம உட்கார்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்கலாம் போல தெரியுது. இந்த யோபுவை குறித்து சிலர் என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது, அந்த மாதிரி சொல்றவங்க அவிசுவாசிங்க, பொல்லாதவர்கள், வேதத்தை மறுக்கிற துரோகிகள். இந்த யோபு என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களிலே குறிப்புகளாக கொடுத்திருக்கிறார். உதாரணமாக எசேக்கியேல் 14வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், கவனிங்க, யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல யோபுவை குறித்து பேசும்போது அவன் தன்னுடைய ஆத்துமாவை தப்புவிக்கிற அளவுக்கு நீதியை உடையவனாக இருந்தான் என்ற ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். யாக்கோபு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செய்கின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. இந்த ஒரு வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் யோபு என்ற மனிதன், அவனுடைய குணம் மிகுந்த பொறுமையுடையதாக இருந்ததாம். அது நிமித்தம் தேவன் அவனை எவ்விதமாக ஆசீர்வதித்தார். ஆரம்பத்திலே அவன் பாடுபட்டாலும் பிறகு அவன் எவ்விதமாக சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அடைந்தான் என்று யாக்கோபு இங்கே கூறுகிறார். இந்த யோபுனுடைய புத்தகத்தில் 42 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 42 அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது ஏராளமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரே லைனில் ஒரே வரியில் சொல்கிறதா இருந்தால் இந்த புத்தகத்தின் மூலம் நாம் ஒரு பதிலை தெரிந்து கொள்ள முடியும். அதாவது, நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள்? Why the righteous suffer? இந்த கேள்வியை சமுதாயத்தில் நம்ம எல்லாருமே கேட்குறோம். நான் நல்லவன், எனக்கே அந்த கஷ்டம், அவர் நல்லவர், அவருக்கு ஏன் இந்த துன்பம்? நீதிமான்கள் ஏன் பாடுபடுகிறார்கள்? நீதிமான்களுடைய பாடுகளுக்கு என்ன காரணம்? நீதிமான்களை தேவன் பாடுகள் வழியாக பரிசுத்தமாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார், அவருக்கேற்ற சித்தம் செய்கிற மக்களாக அவர்களை மாற்றுகிறார். Why the righteous people are suffering? They learn the truth and God's righteousness and God's plan in their life, or God's will in their life. ஆகவே நண்பர்களே, இந்த யோபனுடைய சரித்திரத்தின் வழியாக இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக இந்த புத்தகத்தில் பலரை குறித்து நம்ம படிக்கிறோம். தேவன், சாத்தான், யோபு, யோபினுடைய பிள்ளைகள், யோபினுடைய மனைவி, யோபினுடைய 3 சிநேகிதர்கள், இவங்கெல்லாம் இதில் இருக்கிற கேரக்டர்ஸ். இவ்வளோ விஷயங்களை நம்ம படிக்கிறோம். இந்த புத்தகத்தில் முதல் வசனத்தை பாருங்க. ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் 1 உத்தமனும், 2 சன்மார்க்கரும், 3 தேவனுக்கு பயந்து, 4 பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். இதான் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அற்புதமான அடையாளம். ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தால் உத்தமனும் சன்மார்க்கரும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுறவனாய் இருக்க வேண்டும். 2ஆம் வசனத்தில் அவனுடைய ஃபேமிலி சைஸை நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். மொத்தம் 10 பிள்ளைங்க. இப்போ 3வது வசனத்தில் அவனுடைய செல்வம் என்ன என்று பார்க்கிறோம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள்.
அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். He was a rich man in the east என்று போட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? 7000 ஆடுகள், 3000 ஒட்டங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், ஏராளமான வேலைக்காரர்கள். இது அக்காலத்து சொத்தாக பேசப்பட்டிருக்கு. இந்த மனிதன் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? அது சாத்தானுக்கு மிகுந்த எரிச்சலை கொடுத்தது. சாத்தான் இதுக்கு என்ன காரணன்றதை அவன் யோசிக்கிறான்றதை பார்ப்போம். 7ஆம் வசனம் முதல். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். சாத்தான் ஒரே இடத்துல இல்லை, பூமி எங்கும் சுற்றி திரிந்து அலைந்து வருகிறவனா இருக்கிறான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி பார்த்து வகை தேடி அலைகிறான் என்று படிக்கிறோம். ஆக சாத்தான் என்பவன் நிஜமான ஒரு நபர், ஒரு வல்லமை. அவனால நீதிமானையும் அவனுடைய ஆசீர்வாதத்தையும் தடுக்க முடியும், அவனுக்கு துன்பங்களை கொடுக்க முடியும். பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கத்தக்கதாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள், 1ஆம் அதிகாரம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கரும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி இது. சாத்தான் என்ன சொல்றான்னு பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? விருதா என்று சொன்னால் வீணாகவா என்று அர்த்தம். 10ஆம் வசனம் பாருங்கள், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. சாத்தான் எதன் மேலே கண்ணு வச்சான் பார்த்தீங்களா? ஆண்டவரே, நீர் எல்லாத்தையும் கொடுத்தது மட்டும் இல்லை, அவனை சுற்றி ஒரு வேலி மாதிரி நீங்கள் பாதுகாப்பையும் கொடுக்குறீங்களே, அவனை தனியாக விடுங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒன்று, அந்த ஆசீர்வாதத்தையும் நம்மையும் சேர்த்து பாதுகாக்கவும் செய்கிறார். 2, சிலர் ஆசீர்வாதம் கேட்குறாங்க, ஆனால் ஆசீர்வாதத்துக்குரிய பாதுகாப்பை கேட்கறது இல்லை. இப்போ பணத்தை உங்கள் கையில் கொடுத்தா அதை வாங்கி பைக்குள்ளே வச்சுக்கிறோம், அதான் பாதுகாப்பு. கையில் இருக்கிற பணம் இறஞ்சிடுமே, தொலைஞ்சிடுமே, கொட்டி போகுமே. அதுபோல தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற மக்கள் அதை எனக்கு பாதுகாப்பாக தாரும் என்று நாம் கேட்கணும். Often time we ask God, bless me, but we must also ask God, protect me, என்னை காப்பாற்றும் என்று நாம் கேட்க வேண்டும். என்னை சுற்றிலுமாக வேலி அடித்து என்னுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்க வேண்டும். இப்பொழுது 12ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். இப்படி புறப்பட்டு போன அந்த சாத்தான் அந்த யோபனுடைய வீட்டை ஒரே நாளில் முற்றிலுமாக அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய மிருக ஜீவன்களை, அவனுடைய சரீரத்தை எல்லாவற்றையும் அழிக்கவும் பாழ் பண்ணவும் ஆரம்பித்தான். இதை 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். பாருங்கள், 13வது வசனம். பின்பு ஒரு நாள் யோபினுடைய குமாரரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்திலே வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போயினார்கள். வேலையாட்களையும் பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். கவனிச்சிங்களா? இப்போ மிருக ஜீவன்களை பாதி போச்சு. 16ஆம் வசனம் பாருங்கள். அவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். 3வது பாருங்கள், 17ஆம் வசனம். அவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து, நல்தேயர் 3
பவுஞ்சாய் வந்து ஒட்டங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டை கறிக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்பொழுது 18ஆம் வசனம். அவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து, உம்முடைய குமாரனும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரனுடைய வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, 19ஆம் வசனம், வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் மேல் மூலையிலே அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததனால் அவர்கள் செத்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்போ யோபனுடைய பிள்ளைகள் 10 பேரும் இறந்துட்டாங்க. யோபனுடைய 7000 ஆடுகளும் போய்விட்டது, 3000 ஒட்டங்களும் போய்விட்டது, ஏர் மாடுகளும் கழுதைகளும் போய்விட்டது, ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு நிலைமை நமக்கு வருமானால் என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. இனிமேல் வராது அந்த மாதிரிலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னால சாத்தானுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தது. இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு சாத்தான் நசுக்கப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறான் நியாய தீர்ப்புக்கென்று. இன்றைக்கு சாத்தானுடைய வல்லமை பூமியிலே இருக்கிறது, ஆனால் முழுமையான செயல்கள் இப்பொழுது இல்லை. நண்பர்களே, யோபு அதை கண்டபோது என்ன ரியாக்ட், அதுக்கு அவன் என்ன சொன்னான், என்ன செஞ்சான் என்றதை பாருங்கள். 20ஆவது வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, கவனிங்கள், பேனால அடிக்கோடிடுங்கள், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 1ஆம் அதிகாரம் முடியுது. பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் யோபு குறித்து நாம் பார்க்கிறோம். முற்றிலும் அழிந்து போச்சு எல்லாமே. என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு, நான் சம்பாதிச்சது ஒன்றும் கிடையாது, நான் உருவாக்குனது ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஆண்டவருடையது. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார். இப்படி அவன் சொன்னதுனால அவனுடைய வாயின் வார்த்தையை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, தேவனை அவன் குறை சொல்லவில்லை, தேவனை குறித்து அவன் தவறாக பேசவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு சின்ன ஒரு பொருளுக்காக, ஒரு தூசி போன்ற ஒரு விஷயத்திற்காக, ஒரு அற்ப காரணங்களுக்காக கர்த்தரை குறை சொல்கிறவர்களாகவும், அவருக்கு கண் இல்லை, அவர் மறந்து விட்டார், அவர் எனக்கு ஏதும் செய்வதில்லை, அவர் தூங்க போய்விட்டார் என்பது போல நாம் பேசுகிறோம் இல்லையா? அது எவ்வளவு தவறு என்று எண்ணி பாருங்கள். இதையெல்லாம் கண்ட அவனுடைய மனைவியினுடைய ரியாக்ஷன், அவள் என்ன சொல்கிறாள்? காரணம், யோபுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டுமாக சாத்தான் கொப்புளங்களை கொண்டு வந்து அவனுடைய தோல் அழுகி எலும்பு துருத்தி கொள்கிற அளவுக்கு அவனுக்கு வியாதியை கொடுத்தான். இப்பொழுது 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிட்டான். அவனுடைய மனைவி என்ன சொல்கிறாள் என்று பாருங்கள், 8-9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியா இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு என்ன சொல்றான்? தன் மனைவி பார்த்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணாம பாருங்க, பைத்தியக்காரினா. யார் பைத்தியம்? எண்ணி பார்க்க முடியாதவங்க, யோசிக்க முடியாதவங்க, நீதி நியாயம் தெரியாதவங்க, வலது இடது தெரியாதவங்க, நன்மை தீமை தெரியாதவங்க, கசப்பை இனிப்புன்னு சொல்றவங்க, இனிப்பை கசப்புன்னு சொல்றவங்க, பகலை இரவுன்னு சொல்றவங்க, இரவை பகல்னு சொல்றவங்க, இவங்க தானே பைத்தியம். ஆகவே தான் ஒரு ஜீவனுள்ள தேவனை அறியாம சாத்தானுக்கு ஆதரவாக பேசுகிற அந்த மனைவி பார்த்து சொன்னானா, நீ ஒரு பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியே, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, யோபுனுடைய 3 சிநேகிதர்கள் அவங்க வராங்க. அவங்க இந்த யோபுவை பார்க்குறாங்க,
பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கவனிப்போம். 11ஆம் வசனம். யோபனுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனாகிய எலிப்பாசும் 1, சூகியனாகிய பில்தாதும் 2, நாகமத்தியனாகிய சோப்பாரும் 3 யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் 1, அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் 2, ஒருவருக்கொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு 3 அவர்கள் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். உயிர் காப்பான் தோழன் நம்முடைய நாட்டில் ஒரு பழமொழி. இங்கே யோபனுடைய 3 சிநேகிதர்கள் வராங்க. இந்த சிநேகிதர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி வராங்க. வந்தவங்க யோபனுடைய நிலைமையை பார்த்து, அவனுடைய எலும்பையும் தோலையும் பார்த்து, அவனுடைய அழுகி போன உடலை கண்டபோது வாயை பொத்தி கொண்டு அவங்க என்ன செய்தாங்கன்றதை பாருங்க. 12ஆம் வசனம். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வைகளை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல், கவனிங்கள், பேனால் அடிக்கோடு இடுங்கள், 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். யோபனுடைய அந்த கொடிய நிலைமையை கண்டு அவனுடைய நண்பர்கள் வாய் திறந்து பேச முடியாமல் தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு 7 நாள் அவனுக்கு பக்கத்திலே தரையிலே உட்கார்ந்திருந்தாங்களாம். எப்பேற்பட்ட சிநேகிதர்கள் பாருங்க. ஆனால் இந்த சிநேகிதர்கள் இந்த யோபுக்கு இந்த நிலைமைக்கு என்ன காரணம், நீதிமானாகிய இந்த யோபு ஏன் பாடுபடுகிறார், பதில் தெரியல. நம்முடைய வாழ்க்கையில் கூட பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, பிள்ளைகள் நம்மையே குறை சொல்லும்போது, மனைவி நம்மை பார்த்து ஏளனம் செய்யும்போது, கணவன் நம்மை பார்த்து குறை சொல்லும்போது, எல்லாரும் கைவிட்டு ஓடும்போது, மருத்துவமனையில் கைவிடப்படும் போது, எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது, தரித்திரத்தின் தாக்கம் நமக்குள்ள வரும்போது, கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் என்னை விட்டு விட்டார், நான் அவமானப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், செத்தாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படும் போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த புத்தகத்தின் வழியாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். 4ஆம் வசனத்தில் வந்த நண்பர்கள் அவனிடத்தில் ஒருவர் பின் ஒருவராக பேசுகிறார்கள். இந்த 4ஆம் அதிகாரத்தில் தொடங்கி 37ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 3 நண்பர்கள் பேசுவதும் அதற்கு யோபு பதில் கொடுப்பதும் மாறி மாறி வர்ணனையாக பேசப்பட்டிருக்கு. 42 அதிகாரத்தில் 4வது அதிகாரத்திலிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் இந்த துன்பத்துக்கு என்ன காரணம், இந்த வேதனைக்கு என்ன காரணம், இந்த அழிவுக்கு யார் காரணம், ஏன், எதற்காக அலசுகிறார்கள். இதை நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற உபத்திரவங்களுக்கு பதிலை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். 4ஆம் அதிகாரத்தில் அவனுடைய நண்பனாகிய தேமானியனாகிய எலிப்பாஸ் என்ன சொல்றாரு, 3ஆம் வசனம் பாருங்கள். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இந்த மாதிரி ஆள் நீங்கள் யோபு, நீங்கள் எப்பேற்பட்ட ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனம் பாருங்கள். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர்கள், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர்கள். ஏன் வசனத்தில் யோபுனுடைய அந்த துன்பத்துக்கு காரணம், நீ நல்லவன் தான், எவ்வளோ நல்லது செஞ்சிருக்க, எவ்வளோ பேரை காப்பாற்றியிருக்க, எவ்வளோ பேருக்கு உதவி செய்த, ஆனால் நீயும் ஒரு பாவி, நீ ஒரு குற்றவாளி, அதை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு 7ஆம் வசனம் சொல்கிறார். பாருங்கள், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோபு நீ ஒரு துன்மார்க்கன், அதனால தான் உனக்கு இதெல்லாம் ஏற்பட்டது. புரியுங்களா உங்களுக்கு? அதே போல தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க சொல்லித்தராங்க, அவன் செய்யாததெல்லாம் செஞ்சான், அதான் படுறான், இப்போ அனுபவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் நம்ம ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவித்திருப்போம், பரிசுத்தமுள்ளவர்களாக ஜீவித்திருப்போம்,
தேவனுக்கு பிரியமா இருப்போம். ஆனா மக்கள் கூடை கூடையாக, வண்டி வண்டியாக நம் மீது குப்பையை கொட்டுவாங்க, அவமானங்களை சொல்லுவாங்க, வாழ்க்கையில சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்லுவாங்க, விபச்சாரர் என்று சொல்லுவாங்க, விபச்சாரி என்று சொல்லுவாங்க, திருடர் என்று பட்டம் கட்டுவாங்க, கொலைக்காரர் என்று சொல்லுவாங்க, தேச துரோகி என்று சொல்லுவாங்க. தாங்கி நிற்கிறோம். விசுவாசிகளை தாங்கிக் கொள்ளத்தான் இந்த புத்தகத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். நண்பர்களே, இந்த புத்தகத்தில் 38வது அதிகாரம் 39வது அதிகாரம் நீங்கள் படிச்சீங்கன்னா, இந்த யோபு அவனுடைய நண்பர்கள் 3 பேர் மாறி மாறி பேசுனாங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் தேவன் ஒரு பதில் கொடுக்குறார். அந்த பதில்கள் 38வது அதிகாரம் 39வது அதிகாரத்தில் இருக்கு. ஏறக்குறைய 52 கேள்விகளை கர்த்தர் கேட்கிறார். இந்த 52 கேள்வி நம்ம படிச்சோம்னா நம்மால் பதில் சொல்ல முடியாது. ஆக எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் படிக்கிறோமே, அந்த வசனத்தை போல யோபனுடைய வாழ்க்கையில சகலமும் ஆசீர்வதிக்கப்படுது. இதை 42வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். எதெல்லாம் யோபு இழந்தாரோ எல்லாவற்றையும் இரட்டத்தனியாக தேவன் அவருக்கு தந்தாராம். இதை 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அதாவது 1வது அதிகாரத்தில் நாம் பார்த்த ஆசீர்வாதம் போல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவனுடைய முடிவிலே கொடுத்தார். அதனால தான் யாக்கோபு சொல்றாரு, யோபுனுடைய பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதனுடைய முடிவை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆகவே பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று வேதாகம் அழைக்கிறது. நல்லது, நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த அற்புதமான இந்த செய்தி நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே, இந்த நாளிலே யோபுவின் சரித்திரத்தை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். பிரியமானவர்களே, யாக்கோபு எழுதும் பொழுது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட சோதனை வரும் பொழுது பொறுமையோடும் கவனத்தோடும் அதை சகிப்போமானால் தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு அற்புதமான யோபின் சரித்திரத்தில் கூட இப்படிப்பட்ட செய்தியை நாம் படித்திருக்கிறோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். யோபு புத்தகத்தின் ஒரு வரி செய்தி என்ன? கேள்வியை படித்து சிந்தித்து பதில் எழுதுங்கள். கேள்வி இதுதான், யோபு புத்தகத்தின் ஒரு வரி செய்தி என்ன? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு நிச்சயம் உண்டு. இதுவரைக்கும் நீங்கள் எழுதின கடிதங்களுக்காக நன்றி. உங்கள் கருத்துக்களை நாங்கள் பாராட்டுகிறோம். குறிப்பாக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பலனளிப்பார். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். சத்தியத்தை நீங்கள் கேள்விப்பட வேண்டும். ரோமர் 10:17. சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 20:30 மற்றும் 31. சத்தியத்தை கேட்டு நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட வேண்டும். ரோமர் 10:9-10 வசனங்கள். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். நீங்கள் சென்னையில் இருந்தால் பொது தொழுகைக்கு வாருங்கள். கிறிஸ்துவின் சபை 29A சர்ச் தெரு, குமரநகர், வில்லிவாக்கம், முதல் ரயில்வே கேட் அருகில், சென்னை 82. தொழுகை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கும் ஞாயிறு மாலை 6 மணிக்கும். தொடர்புக்கு செல்போன் 9385500882 மற்றும் 9385500883. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரநகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044
25500882, செல்போன் 9385500882.